ரொனால்ட் கேரோஸ் அப்படின்ற பிரெஞ்சு டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு கிராஸ்ல நடக்கக்கூடிய விம்பிள்டன் டோர்னமெண்ட்டை வித்தின் 5 monthsல ஜெயிச்ச பெருமை ஒரே ஒருத்தர் தான் சேரும். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்கராஸ். அண்ட் அவரோட லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. அண்ட் ஸ்பெயின் அணியோட லெஜெண்டரி டென்னிஸ் பிளேயரான ரஃபேல் நடால தன்னோட ஐடலா பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்கிறாரு இந்த கார்லோஸ் அல்கராஸ். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரஃபேல் நடால் மீது கொண்டு இருக்கிற காதல்னால பார்த்தீங்கன்னா டென்னிஸ் விளையாட ஆரம்பிக்கிறாரு. கார்லோஸ் ஃபெராரிரோ அப்படின்ற ஒரு லெஜெண்டரி பிளேயர், அவரோட டைம்ல அவர் வேர்ல்ட் நம்பர் 1 டென்னிஸ் பிளேயரா இருந்தாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் நவ். அண்ட் கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஏடிபி டூராக பார்த்தீங்கன்னா 16 yearsல ரியோ ஓப்பனுக்கு போகிறாரு. அந்த டோர்னமெண்ட் அவரோட பொட்டன்ஷியலை பார்த்தீங்கன்னா காட்ட முடியல. லேட்டர் த இயர் பார்த்தீங்கன்னா அவரோட 17th ஏஜில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பனுக்கு போகிறாரு. அண்ட் அவர் யங்கஸ்ட் பார்ட்டிசிபென்ட் இன் தட் மென்ஸ் சிங்கிள் இவெண்ட்டாக இருக்கிறாரு. அண்ட் அந்த டிபியூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டிட்டாரு. பட் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. என்னதான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது அவர் மேலே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரேஷியா ஓப்பன் போன்ற டோர்னமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. பட் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல. எப்போ ரெகக்னைசேஷன் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பனில் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா போனார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவருக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. அண்ட் 2022 இயர் பார்த்தீங்கன்னா அவரோட இயராகவே இருந்தது. நிறைய ஏடிபி டோர்னமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாங்க. மியாமியில் நடந்த டோர்னமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா டோர்னமெண்ட்லையுமே ஜெயிச்ச காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அண்ட் வேர்ல்ட் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தாங்க. அண்ட் 2023 இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் இயராகவே அமைஞ்சுது கார்லோஸ் அல்கராஸ்க்கு. பார்சிலோனா ஓப்பன், மேட்ரிட் ஓப்பன், குயின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப் போன்ற எல்லா டோர்னமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அண்ட் 2023ல அடிஷ்னலி விம்பிள்டனையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தாங்க. 2024 பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் இயராகவே அமைஞ்சிருக்கு கார்லோஸ் அல்கராஸ்க்கு. இந்தியன் வெல்ஸை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. ரொனால்ட் கேரோஸ், அதான் ஒரு பாரம்பரியமான கிளேல நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. அண்ட் 2024ல செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைம் இந்த வாட்டி நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி விம்பிள்டனை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் பிளேயராக இவ்வளோ சாதனை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் எல்லாக்கிட்டையுமே இருந்தது. அண்ட் கார்லோஸ் அல்கராஸ் பார்த்தீங்கன்னா அதை நிரூபிச்சு காட்டியிருக்காரு. என்னால் முடியும், சின்ன வயசுலேயே நான் வேர்ல்ட் நம்பர் 1 இருப்பேன் அப்படின்னு காட்டியிருக்காரு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் கார்லோஸ் அல்கராஸ் தான் அடுத்த ராஜர் ஃபெடரர் இல்லைனா ரஃபேல் நடாலா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்பெயினா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? கார்லோஸ் அல்கராஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தாரு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.